பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய AR ஆட்டோமோட்டிவ் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஷிஃப்ட் ஒன்று சேலுக்கு இருக்குது. ஒரு ஹோண்டா சிட்டி கார் பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளே கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஷிஃப்ட் கார் வந்து கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் சன்ரூஃபோட ரெடி ஆகுது. சிவிக் காருக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து கார்பன் டிப் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. சிவிக்கில் எந்த காராக இருந்தாலுமே எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸும் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ப்ரோ. நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஃபுல்லி மாடிஃபைடு சிங்கிள் ஓனர் டீசல் கார் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. காரோட டீட்டெயில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வண்டி வந்து 2013 சிங்கிள் ஓனர் டீசல் ஷிஃப்ட்டு ஃபுல்லி மாடிஃபைடு. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட்டு கஸ்டமைஸ்டு பாடி கிட்ஸு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்பாயிலர் கொடுத்துருக்கும், டைலைட்ஸ் கொடுத்துருக்கும், 16 inch அலாய் வீல் வித் டயர் கொடுத்துருக்கும். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏ பில்லர் பி பில்லருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கும். கஸ்டமைஸ்டு ஆன்லைன் ரேஸ் பேக் கார்பன் ஃபைபர் பண்ணியிருக்கோம். ஸோ ரூஃப் டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நம்ம கிட்ட பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ரெடி டு டிரைவுக்கு சேலுக்கு இருக்குது ப்ரோ. ஓகே. ஸோ எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ்லையும் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காரு பிளாக் வித் ப்ளூ காம்பினேஷனில் வந்து ரெடி ஆகிருக்கு. 2013 டீசல் சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட் கார் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா AR ஆட்டோமோட்டிவ் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். காருக்கு எவ்வளோ ப்ரோ கோட் பண்ணுறீங்க? ஸோ இந்த கார் ஃபுல்லி மாடிஃபைடுக்கு 4.5 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். ஓகே. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ரெடி டு பைனா கேஷ் ஆன் டேபிளுக்கு நெகோஷியபிள் பாசிபிள் இருக்குது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. நீட் இருந்துச்சுன்னா AR ஆட்டோமோட்டிவ் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் சரி எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக ரெடி பண்ணணும். டிங்கரிங் பெயிண்டிங்கு கலர் சேஞ்சுனாலுமே 1 வீக்குள்ளே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ப்ரோ. சொல்லிடுங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஹோண்டா சிட்டி டைப் 2 2001 மாடல். இது வந்து நம்ம கிட்ட கம்ப்ளீட் டிங்கரிங் பெயிண்டிங் அங்கே வந்திருக்கு. இன்க்ளூடிங் ரியரில் வர கிளாஸில் வாட்டர் லீக்கேஜ் ஒர்க்கு வந்திருக்கு. கிளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 வீக் டைமில் ஏன் ப்ரோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரோட அர்ஜென்ட் அந்த டைமில் பழைய வண்டி வாங்குறாங்க, அதில் எஃப்சி இருக்க மாட்டேங்குது. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு எஃப்சி பண்ணி வண்டி டிரைவ் பண்ணணும். வித்தவுட் எஃப்சியில் டிரைவ் பண்ண முடியாதுங்களா? ஸோ அந்த இது கஸ்டமரை பேஸ் பண்ணி சீக்கிரமாக இன்டீரியர் இல்லாமல் எக்ஸ்டீரியர் மட்டும் கம்ப்ளீட் டிங்கரிங் பெயிண்டிங் 1 வீக் டைமிங்கில் டெலிவரி பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிபிஷியில் சீடியா காரு. இது ரொம்ப ரேரு, நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான காரு. இது ஃப்ரண்ட் பம்பர் ரியர் பம்பரு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. இதில் நிறைய ஸ்பேர்ஸ் இது மோஸ்ட்டாக சர்வீஸ்க்கே எடுக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக எடுத்து டைம் தான் ஆச்சு. பட் ரெடி பண்ண டைமிங் 1 வீக் தான். பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு 20 days 10 days டைம் ஆயிடுச்சு. பட் பார்ட்ஸ் வந்த உடனே வித்தின் அ வீக்கில் கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டு பம்பர் ரிப்பேர் பண்ணி டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி வண்டி டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெடியாக போகிற காரு 1 வீக்கில் ரெடியான கார்ஸும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2010 மாடல் ஷிஃப்ட்டு. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்கோடா சூப்பர்போட சன்ரூஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷனு கலர் சேஞ்சும் ஆகிருக்குல்ல ப்ரோ காரு? சொல்லுங்கள். கலர் சேஞ்ச் காரு மெக்கானிக்கல் கம்ப்ளீட் ஒர்க் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக்கலாக கம்ப்ளீட் ஒர்க் பார்த்துருக்கோம். வண்டியில் மெயின் திங் 2010 மாடல்ன்றதுனால ரஸ்ட் கம்ப்ளைண்ட் ப்ரோ. ஓகேங்களா? வண்டியை பார்க்கறதுக்கு இப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி இருக்கிறதுனால எக்ஸ்டீரியர் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். பட் பிஃபோர் த வீடியோவில் வண்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஜங்க் கண்டிஷனில் இருந்தது. பிளாட்ஃபார்மு, ரூஃபு, ஏ பில்லரு, இன்ஜின் பே எல்லாமே வந்து ரீஒர்க் பண்ணி பக்காவாக எந்த இடத்துலையுமே வாட்டர் லீக்கேஜ் இருக்கலாமல் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ரியர் விண்ட்ஷீல்டு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வித் சன்ரூஃப் மாடிஃபிகேஷனோட இந்த வண்டி ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரோ. சன்ரூஃப் வந்து ஸ்கோடா சூப்பர்போர்டு வரப்போது சொன்னீங்க. ஆமாம். இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்க சன்ரூஃப் வந்து ஸ்கோடா சூப்பர்போர்டு. ஸோ வர கஸ்டமர் அவங்களோட வெஹிக்கல் எந்த வெஹிக்கல் பார்த்து அந்த வெஹிக்கலுக்கு எந்த சன்ரூஃப் கரெக்டாக இருக்கும்னு ஸோ நாங்கள் கட் பண்ணி டைமென்ஷன் எடுத்தால் தான் எங்களுக்கே தெரியும் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இது வந்து 2 months ரெடி ஆக போதில்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. கரெக்டாக 2 months ஃபுல் ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்டோர் மாதிரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சன்ரூஃப் இந்த மாதிரி ஆல்ட்ரு ஒர்க் கேட்டிருந்தாலும் 2 months ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக் கார். இது ஆல்ரெடி ஃபுல் பாடி கிட் போட்டு எக்ஸ்டர்னல் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்டீரியர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பன் டிப் பண்ணியிருக்கு. சீட்ஸ் வந்து பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரோ. சொல்லிடுங்க ப்ரோ. ஸோ இந்த வண்டி வந்து கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாடி கிட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அடிஷ்னலாக இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் மாடிஃபை பண்ணி சொல்லி கேட்டாரு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்ப்ளீட் இன்டீரியர் பிளாஸ்டிக் ட்ரிம்ஸ் எல்லாமே கார்பன் ஃபைபர் டிப்பிங் பண்ணியிருக்கோம். கூடவே இந்த வண்டிக்கு அடிஷ்னலாக ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா JS ரேசிங் ஸ்பாயிலர் கொடுத்துருக்கோம். வண்டியோட ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வேல்வோட்ரானிக் ஆன் ஆஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிளாக் வித் ரெட் லவர்னால அவரோட வண்டி எல்லாமே பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் கேட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா PU நாப்பா ஒரிஜினல் லெதரில் ரியர் சீட்டு ஃப்ரண்ட் சீட்டு கம்ப்ளீட்டாக குவாலிட்டியான லெதரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரெக்ஸீனோ இல்லை நார்மல் லெதரோ கிடையாது, ஒரிஜினல் PU நாப்பா லெதரு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அதான் 2 to 3 months ஃபுல் மாடிஃபிகேஷன் இன்க்ளூடிங் எவ்ரிதிங் ப்ரோ. ஓகே. இன்டீரியர்ஸும் சேர்த்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி கேட்டாலுமே. ஏன்னா கார்பன் டிப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. AR ஆட்டோமோட்டிவ் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. Volkswagen போலோ காரு டர்போ இஷ்யூவால் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 lakhsக்கு மேலே கோட் பண்ணதால் கஸ்டமருக்கு அந்தளவு பட்ஜெட் இல்லை. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரெடி பண்ண AR ஆட்டோமோட்டிவ் ஷாப் வந்திருக்கு ப்ரோ. என்ன நல்லா ரெடி பண்ணுறோம்?
ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 Volkswagen Polo டீசல் ஹைலைன் ப்ரோ. இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிரைவ் பண்ணும்போது வண்டி வந்து ரோட்லேயே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்களோட டீம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, பண்ணி செக் பண்ணதில்ல எங்களுக்கே அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒன்ஸ் அ டைம் ஒர்க் ஷாப்பு கொண்டு வந்து பார்ட்ஸை ரிமூவ் பண்ண அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ கம்ப்ளைண்ட். ஸோ இந்த வெஹிக்கல் வந்து ஷோரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில் கோட் பண்ணியிருக்காங்க அந்த சார்ஜ். நம்ம வந்து என்ன நெசசரியோ அதை மட்டும் தான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் மினிமம் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் என்ன நீட் இருக்கும் இந்த வெஹிக்கலுக்கு, என்ன பண்ணால் பக்காவாக டிரைவ் ஆகும், அந்த ஒர்க் மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். Volkswagen, Skoda, BM, Audi, வேக் காருக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஸோ என்ன நெசசரியோ அந்த மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஜெர்மன் கார்ஸ் எல்லாமே இப்போ போலோ காரே 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷோரூம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2 lakhsலேருந்து 3 lakhs மேலே வரையும் வந்து கோட் பண்ணுவாங்க. எஸ்ப்ரெஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 50% ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு பிராண்ட் நியூவாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ப்ரோ, சொல்லிடுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்போர்டு டிரைவ் பண்ண வெஹிக்கிள் ப்ரோ. வண்டி எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன டைமிங்கில் ஃபுல்லாகவே டோட்டல் லாஸ் கண்டிஷனுக்கு வண்டி அடிபட்டுருச்சு. ஸோ இந்த வண்டி ஷோரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. கொண்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆஃப் த பேமெண்ட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு அவ்வளோ ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொன்னோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எங்கள் சைட்லேருந்து ஷோரூமில் கொடுத்த கொட்டேஷன்லேருந்து 50% ஃபுல் பாடி அடிப்பட்ட ரிப்பேர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம் ப்ரோ. ஸோ டோட்டலாக ஆயிடுச்சுன்னா நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன ஆயிடுது, வண்டி ஷோரூமுக்கு போகுது, எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அது அப்படியே டோட்டலாக விட்டுட்டு வேறு காருக்கு வாங்கலான்னு போகிறாங்க. பட் அப்படி பண்ணாத கஸ்டமர் எதிர்பார்க்க அந்த சென்டிமெண்ட்டாக ஒரு கார் இருக்கும், ஃபர்ஸ்ட் கார்னு ஒரு கார் இருக்கும். ஸோ இந்த காரை விட்டால் வேறு கார் இருக்காதுன்னு இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமர் வண்டி கொடுக்கும்போது ஆஃப் த த்ரோ பேமெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் என்ன கண்டிஷன்னாலுமே AR ஆட்டோமோட்டிவ் ஷாப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ப்ரோ. இப்போ யூஸ்டு கார் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, என்னென்ன விஷயம் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது? ஸோ 2 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க ப்ரோ. யூஸ்டு கார் வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறவங்க இருக்காங்க, லோ ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்படுற காரு அவங்க ப்ரைஸில் கிடைக்காது. பரவாயில்ல என்னதான் ஆனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற கஸ்டமர்லாம் இருக்காங்க. எடுத்துட்டு கடைசியில் வந்து ஃபினான்ஷியலாக லாக் ஆயிடுறாங்க. ஒரு யூஸ்டு டீசல் வேக் கார்ஸ் எப்படி வேக் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு சில எத்திக்ஸ்லாம் இருக்குது, அதை செக் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நம்ம அவ்வளோ லிஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, அது ரொம்ப டைம் ஆகும், லென்த்தாக போகும். ஸோ பேசிக்காக ஒரு டீசல் கார் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் ரன்னிங் ஹைட்லிங்கில் எப்படி நிற்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து ஏசி போட்டால் வண்டி அமுங்கலையான்னு செக் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் டீசல் கார்னா டீசல் நாசில் வரும் ப்ரோ. அதோட நாய்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கேட்குதான்னு செக் பண்ணிக்கணும் ப்ரோ. அடுத்தது டிப்ஸ்டிக் ப்ரோ. இந்த டிப்ஸ்டிக் ரன்னிங்கில் ஹைடலில் ரேஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. இப்படி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பேசிக்காக டீசல் காரில் எல்லாமே ஸ்மோக் வரும், ஓரளவுக்கு ஒரு 20% ஒயிட் ஸ்மோக் வரும். அது செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது. ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா இன்ஜின் வந்து பேக் கம்ப்ரெஷன் ஆகுது, இன்ஜின் வந்து வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ப்ரோ. ஓரளவுக்கு இருக்குதுன்னா ஓகே ஃபைன் வாங்கலாம். ஏன்னா புகையே வராமலாம் எந்த காருமே இருக்காது. நிறைய டெக்னீஷியன் இப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்காக ஒரு 20% ஆஃப் ஸ்மோக் ஃப்ரண்ட்டில் டிப்ஸ்டிக்கை வர செய்யும், அதிகமாக வரக்கூடாது. ஆக்சிலேட்டரை கொடுக்கும்போது ரியர் எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்பன் வந்து லிக்விடாக வராமல் பவுடராக இருந்தால் ஓகே. லிக்விடாக வந்ததுன்னா இன்ஜினில் வந்து பேக் கம்ப்ரெஷன் ஆகுது, இன்ஜின் வந்து ஆஃப் கண்டிஷன்லையும் கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ அந்த லோ ப்ரைஸில் அந்த கார் எடுக்கிறது டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் கார், நாட் வேல்யூ ஃபார் மணி. ஓகே. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான டெக்னீஷியன் நீங்கள் ஜெர்மன் கார் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனை எடுத்துகிட்டு போய், ஏன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு நம்ம செலவு பண்ணுறதுன்றது ஒர்த்தாக இருக்கணும். அதனால் ப்ராப்பரான டெக்னீஷியன் கூப்பிட்டு வந்து காரை இன்ஸ்பெக்ட் பண்ணியே நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த கார் கிடையாது, சேலுக்கு இருக்க வெஹிக்கிளை நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க ஷாப்பில் இது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணையில் இருக்குது. இவங்க ஷாப்போட நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்கள் காரை எக்ஸ்டீரியர் வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 வீக்கில் பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் 2 மந்த்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்டீரியர்ஸ் மட்டும் கார்பன் டிப்பு, இன்டீரியர் சீட் கவர்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணோம்னாலுமே இன்டீரியர்ஸும் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஜெர்மன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, உங்கள் கார் வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய பெரிய இஷ்யூ இருக்குன்னா அது என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் அட்டன் பண்ணி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க ஷாப்பில் நிறைய சிவிக் இருக்கிறத பார்க்கலாம், எல்லாமே இன்ஜின் ஒர்க்குக்காக இருக்குது. நான் ஷாப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட் இருந்துச்சுன்னா ஷாப்பை டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன்.